முதல்ல வந்து நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு 50 படம் வந்துச்சுன்னா ஒரு 25 படம் 30 படம் வந்து மினிமம் 50 நாள் போகும். அப்புறம் தியேட்டர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தியேட்டரில் வந்து அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு இது. இப்போ வந்து அட்வான்ஸ் தான் மீடியா அதுக்கு இதுன்னு வந்து என்னென்ன ஓடிடியில் பார்த்துக்கலாம், அங்கே பார்த்துக்கலாம், ஒரு வாரம் ஓடினா போதும் அப்படின்னு. அந்த காலத்தில் மலையாள படம் வந்து 2 நாள் 3 நாள் ஓடும். இப்போ நம்ம படமே வந்து பெரிய ஹீரோ படமே 4 நாள் ஓடினா பெரிய ஹிட்டு அப்படிங்கிற 1000 கோடி வசூலுங்கிறான், 2000 கோடி வசூலுங்கிறான், ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கானே, அது வேறு பிரச்சனை. ஆனால் அதில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸை வந்து அப்படி மைண்ட் செட் பண்ணார். துப்பாக்கி தூக்கி சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதில் வந்து அது அதை இதுதான் இது இப்போ இதுதான் இது பாருங்கன்ட்டு புஷ் பண்ணுறது. அது இல்லாட்டினா ஃபேமிலி படத்தை பாருங்கடா, காமெடி படத்தை பாருங்கடா, சென்டிமெண்ட்டை பாருங்கடா, நம்ம படம் கொடுத்துக்கிட்டே அதில் தானே உட்காந்துருப்பான். நீ வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது தானே வந்து அந்த கலாச்சாரத்தில் நம்ம வந்து மூழ்க போகிறோம். அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி படம் பண்ணணும். அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக வந்து பரவாயில்ல, நல்ல படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன படங்கள் எல்லா படமும் வந்து ஹிட்டாக. இப்போ சசிகுமார் படம் கூட பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு. பெரிய படத்தோட மோதி அது பெரிய ஹிட் ஆகுது. அதே ஒரு ரப்பர் பந்து, அயோத்தி, மகாராஜா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சின்ன படங்களாக எடுக்கும்போது வந்து இப்போ ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலையா, அதை காரணம் பெரிய ஹிட்டு கொடுத்தாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அது ஒன்று மைண்ட் செட் பண்ணதை வந்து நம்ம மாற்றணும். அதில் யார் மாற்றினா கதாசிரியர், சினிமா நம்ம டைரக்டர்கள், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து